அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இது ஆதிதமிழச்சி யூடியூப் சேனல். நான் உங்கள் ஆதிதமிழச்சி. 28/4/2024 சித்திரை மாதத்தின் 15ஆம் நாள் ஞாயிற்றுக்கிழமை பஞ்சமி திதி. இன்றைய நாள் வராக ஜெயந்தி நாளாகவும் இருக்கு. இந்த நாள்ல எதிரி தொல்லை நீங்க, குறிப்பாக எதிரி தொல்லை நீங்க, கண் திருஷ்டி தோஷங்கள் நீங்க, உங்கள் வீட்டில் செய்வினை தீய பாதிப்புகளின் சக்தி இருந்ததுன்னா அது சரியாகிறதுக்கு இந்த ஒரு தாந்திரிக பரிகாரத்தை செய்யுங்க. ரொம்ப ரொம்ப எளிமையான ஒரு தாந்திரிக பரிகாரம். பல வருடங்களுக்கு முன்பு, பல 100 வருடங்களுக்கு முன்பு கடைபிடிக்கப்பட்ட ஒரு பரிகாரம். உங்க வீட்டுல எல்லாம் பாட்டிலாம் இருந்தாங்கன்னா கேளுங்க, கண்டிப்பா சொல்லுவாங்க அந்த காலத்துல இந்த முறைப்படிதான் எரிச்சோம் அப்படின்னு. எதிரி தொல்லை நீங்கிறதுக்கும் வீட்டுல இருக்கக்கூடிய கண் திருஷ்டி தோஷங்கள் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா அதுவே நாளாக நாளாக பெரிய தீய சக்திகளின் பாதிப்பு மாதிரி ஆயிடும். நம்ம வீட்டுல ஏதாவது பிரச்சனை, நம்மளுக்கு பில்லி சூனி ஏவல் இது மாதிரி வச்சிருப்பாங்களோ அப்படின்னு சொல்லி பயப்படுவோம். ஆனா கண் திருஷ்டியே நாளுக்கு நாள் ரொம்ப அதிகமாகும் போது செய்வினை பாதிப்பை விட அதிகமான அளவுல பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லப்படுது. அதை சரி செய்யறதுக்கும் இந்த நாள் ரொம்ப உகந்த நாளாக இருக்கு. இதற்கு தேவையான பொருள் 3 வரமிளகாய் மட்டும்தாங்க. ஒரு காகிதத்தை எடுங்க. அந்த காகிதத்துல உங்களுக்கு யாரால பிரச்சனையோ, யாரை நீங்க எதிரியாக நினைக்கிறீங்களோ, அதற்காக இதை தீய விஷயங்களுக்காக பயன்படுத்தக்கூடாது. உங்களுக்கு நிஜமாகவே ஏதாவது பாதிப்புகளை ஏற்படுத்திக்கிட்டே இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுடைய பெயர் எழுதி 3 வரமிளகாய் அதுக்குள்ள வச்சு கருப்பு நூலால சுத்திட்டு நல்லெண்ணெய் ஊற்றி கற்பூரம் வச்சு வெளியில வச்சு எரிச்சிடணும். சரி, எதிரிகள் பேர் தெரியாதுங்க, கண் திருஷ்டி எங்க வீட்டுல ஏற்பட்டுக்கிட்டே இருக்கு, அப்ப அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த காகிதத்துல சிறிதளவு மண் வைக்கணும். உங்க வீட்டை கூட்டி அந்த மண் எடுத்து வைக்கணும். இல்ல வீடெல்லாம் இந்நேரத்துக்கு மேல கூட்ட முடியாதுங்க, 8-9 மணிக்கு மேல பார்த்தேன் இந்த பதிவு அப்படிங்கிறவங்க முச்சந்தில இருந்து கொஞ்சோண்டு மண் எடுத்துட்டு ரொம்ப எடுக்காதீங்க, கொஞ்சோண்டு எடுத்துட்டு அந்த காகிதத்துக்குள்ள வச்சு அந்த வரமிளகாயை வச்சு நல்லெண்ணெய் ஊற்றி கற்பூரத்தை போட்டு வீட்டு கேட்டுக்கு வெளியில வச்சு எரிச்சிருங்க. இந்த பரிகாரத்தை செஞ்சு பாருங்க. எதிரி தொல்லை அப்படிங்கிறது நிச்சயமாக இருக்காது. ரொம்ப ரொம்ப எளிமையான பரிகாரம் தான். நீங்களும் செய்யுங்க, மற்றவர்களுக்கும் சொல்லுங்க. தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்க. வாராகி, அஷ்டவாராகி உபாசனை பயிற்சி, தெய்வ உபாசனை பயிற்சி, மனவள பயிற்சி, இந்த 3 பயிற்சிகளுமே ஆரம்பிக்க இருக்கிறோம். இதில் நீங்கள் பங்கேற்க விரும்பினாலும், பூஜை பொருட்கள் தேவைப்பட்டாலும், ஆதரவற்றவர்களுக்கு உணவளிக்க விரும்பினாலும் 9366920042 இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க. அதை பற்றிய தெளிவான விளக்கம் கொடுக்கிறேன். வாராகி தேவியினருள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நிச்சயமாக கிடைக்கும். நல்லதே நடக்கும்.